வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம வாழ்க்கையில வர்ற தடைகளையே எப்படி நமக்கான வாய்ப்புகளா மாத்திக்கிறது. இது வேதாந்த தத்துவத்துல இருந்து வர்ற ஒரு ஆழமான பார்வை. வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகம் உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரே தடைகளாவும் பிரச்சனைகளாவும் நிறைஞ்சிருக்கா? இல்ல நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற மாதிரி தெரியுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களோட கண்ணோட்டத்தை பத்தி நிறைய சொல்லும் இல்லையா? சரி, நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒரு பொதுவான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். சில சமயம் பாத்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஒரே தடைகள் தான், ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. இதை எப்படா தாண்டி போறதுன்னு தோணும், அப்படிதானே? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான கருத்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட வேதாந்த தத்துவ சிந்தனைகள்ல இருந்து எடுத்தது. பார்க்கறதுக்கு ஒரு சின்ன பத்தி மாதிரி தான் இருக்கும். ஆனா அது நம்ம உலகத்தை பார்க்கற விதத்தையே மொத்தமா மாத்தி போடுற சக்தி அதுக்கு இருக்கு. இந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு அனுபவம் கம்மியா இருக்கும்போது இந்த உலகமே தடைகள் நிறைஞ்ச ஒரு இடமா தான் தெரியும். இது ரொம்ப இயல்பான ஒரு ஆரம்பம் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு புது வேலைக்கு போறோம், இல்ல ஒரு புது சவாலை ஏத்துக்கிறோம்னா முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியறது அதுல இருக்கிற கஷ்டங்களா தான் இருக்கும் இல்லையா? இந்த மொத்த மாற்றத்துக்கும் மையப்புள்ளியா இருக்கிற ஒரு வார்த்தை தான் ஆஸ்பிஸ். அப்படின்னா என்ன? ஒரு நற்குறி, ஒரு நல்ல சகுனம், ஒரு நல் வாய்ப்புன்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயம் நல்லபடியா முடிய போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இந்த வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பார்வைய மாத்த போற சாவி. இப்போ இந்த சிந்தனையோட முக்கியமான கட்டத்துக்கு வரும். சரி, இந்த பார்வை மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது? நாம தடைகள்னு நினைச்சு பயப்படுற அதே விஷயங்கள் எப்படி நமக்கே ஒரு பெரிய வாய்ப்பா மாற முடியும்? இங்கேதான் அந்த மேஜிக் நடக்குது. ஆரம்பத்துல அனுபவம் இல்லாதப்போ நமக்கு தெரியறதெல்லாம் தடைகள் தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கும்போது அதே தடைகள் நமக்கு நல்வாய்ப்புகளா, அதாவது ஆஸ்பிசஸா தெரிய ஆரம்பிக்குது. இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. இங்க வெளியுலகம் எதுவுமே மாறல. அந்த தடைகள் அப்படியே தான் இருக்கு. ஆனா நாம நம்மள அந்த சூழலோட அட்யூன் பண்ணும்போது, அதாவது இசைந்து போக ஆரம்பிக்கும்போது நம்ம பார்வை மாறுது. தடையா தெரிஞ்சது வாய்ப்பா உருமாறுது. சிம்பிள். சரி, இந்த உருமாற்றம் எப்படி நடக்குது? தடையா பாக்குற மனநிலையில இருந்து அதையே வாய்ப்பா பாக்குற நிலைக்கு நம்ம எப்படி போறது? அதுக்கான வழியை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வழிமுறைக்கு பேரு தன்னிலை வளர்ச்சி, அதாவது செல்ஃப் கல்ச்சர்னு சொல்லப்படுது. இது ஒரு 3 ஸ்டெப் பயணம் மாதிரி. முதல் படி அதுக்கான பயிற்சியை நாம எடுத்துக்கணும். 2வது, அந்த பயிற்சி மூலமா சூழலோட இணக்கமா பழகணும். கடைசியா அப்படி பழகும்போது நம்ம பார்வையில ஏற்படுற அந்த அற்புத மாற்றத்தை நாமளே உணர்வோம். இதுதான் இந்த வழிமுறையோட பவர். நாம நமக்குள்ள வளர வளர வெளி உலகம் நமக்காக ஒரு புதுசா தெரிய ஆரம்பிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா நம்ம உள் வளர்ச்சி தான் நம்மளோட வெளி உலக அனுபவத்தையே தீர்மானிக்குது. இப்போ நாம இந்த போதனையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். சரி, இந்த பாசிட்டிவ் மாற்றத்துக்கான மூலம் எங்க இருக்கு? வெளியிலேயா இல்ல நமக்குள்ளேயேவா? இதோ பாருங்க, இதுதான் முக்கியமான உண்மை. நாம உலகத்தை மாத்த முயற்சி பண்ணவே தேவையில்லை. மாற்றம் அது நமக்குள்ளே தான் நடக்கணும். நாம மாறினா போதும், நாம பாக்குற உலகமும் தானா மாறிடும். இந்த வரியோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வீணைய சரியான சுருதியில மீட்னா எப்படி ஒரு அருமையான இசை வருமோ, அதே மாதிரி நாம நம்மள பரிபூர்ணத்தோட இசைச்சிக்கும்போது நாம சந்திக்கிற எல்லாமே மங்களகரமானதா, ஒரு நல்ல வாய்ப்பா மாறிடுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம மனசுக்குள்ள நிலைமை மாறும்போது நம்ம கண்ணுக்கு தெரியற வெளி உலகமும் மாறுது. உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு வந்துட்டா போதும், வெளியே இருக்கிற எல்லாமே நல்ல வாய்ப்புகளா தெரியும். சிம்பிளா சொன்னா, உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியேயும் தெரியும். கடைசியா இந்த பார்வை மாற்றம் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்குது, அது சில பவர்ஃபுல்லான வரிகள் மூலமா சுருக்கமா பாத்திரலாம் வாங்க. ஆமா, இந்த புது கண்ணோட்டத்துல நாம கெட்டது தீமைன்னு நினைச்ச விஷயங்கள் கூட நமக்கு நன்மையா, ஒரு பாடமா, நம்ம வளர்ச்சிக்கான ஒரு படியா மாறிடுது. ஒரு காலத்துல ஒரே தடைகள் நிறைஞ்ச ஒரு போராட்ட களமா தெரிஞ்ச இதே வாழ்க்கை இப்போ நம்ம வளர்ச்சிக்கும் புது அனுபவங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பா தெரிய ஆரம்பிக்குது. கடைசியா நாம சேர இடம் இதுதான். நல்வாய்ப்புகள் எங்கோ சில இடத்துல மட்டும் இல்ல, அது எல்லா இடத்துலயும் எல்லா சூழ்நிலையிலயும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது. சரி, இந்த சிந்தனையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய தடையா நினைக்கிற விஷயம் என்ன? ஒருவேளை அது நீங்க உங்க பார்வையை மாத்திக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மறைக்கப்பட்ட நல்வாய்ப்பா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.